ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் பிறந்தவர். அந்த மண் காமராஜர் பிறந்த மண். அந்த தெற்கத்திய மண்ணுக்கு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா இயல்பா இருப்பது. சென்னைக்காரங்க மாதிரிலாம் பாலிஷ்டா பேச தெரியாது. ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா தன்னோட பேச்சை மாற்றுவாங்க, ஸ்டைலை மாற்றுவாங்க, நாசுக்கா ஆங்கிலத்தை மாற்றுவாங்க. வடிவேல் மாற்றலையா? எத்தனையோ பேர் மாற்றிருக்காங்களே. ஜெயலலிதா இவர் கட்சியை உடைக்கணும், இவர் இல்லாமக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் சூழலித்த காட்சி நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா செஞ்சாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இழுத்தாங்க. இப்போ நடிகர் அருண் பாண்டியன் எவ்வளோ பெரிய நெருக்கமான நண்பர். அதே மாதிரி மதுரையில் சுந்தரராஜன் கூடவே இருந்தவர், சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவர். நம்ம ராவுத்தர் மாதிரி, இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி. அவர் துரோகம் பண்ணிட்டு போனார். நல்லா இருக்கட்டும் அப்படின்னாரா? என்ன நல்ல உச்சத்துக்கு போறாரு, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வராரு. அப்புறம் அதே அளவுக்கு கட்சியும் வீழ்ந்துருது. துரோகம் தான் காரணம். கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை அழைத்தது முக்கியமாக ஜெயலலிதாவுக்கு பிடிக்கல. ஒரு எம்ஜிஆர் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு சொன்னார் ஜெயலலிதா. பிரேமலதா மீண்டும் அதை அரசியலாக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். இதை அரசியலாக்கி இந்த கூட்டம் எல்லாம் கட்சிக்காக கூடின கூட்டம், இது ஓட்டா மாறிடும் இல்லை. விஜயகாந்த்ங்கிற நல்ல மனிதருக்கு கூடிய கூட்டம். பிரேமலதா சொன்னது மாதிரி இந்த வெற்றியை நாங்கள் விஜயகாந்துடைய காலடியில் வைக்க போகிறோம் அப்படிங்கலாம் சொல்வது அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த பயன்படும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். விஜயகாந்த் மரணம் இந்த செய்தியை கேட்ட உடனே மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடிச்சு. தேமுதிக தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் கூட்டினாங்க. அவங்க தன்னுடைய கருத்துக்கள்லாம் பதிவு சொன்னாங்க. தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வியக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 8-10 வருஷம் ஆக்டிவாக அவர் இல்லை, வெளியில் பேசலை, அரசியல்லையும் தீவிரமாக ஈடுபடலை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வியப்பு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். விஜயகாந்த் மரணம் தொடர்பாக தொலைக்காட்சிகளில் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் பேசுகிறார். காலையில் எப்பவும் போல டீ குடிக்க வந்தேன் கடைக்கு, டீ கடையில் இந்த செய்தி கேள்விப்பட்டேன், அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன் நான் மெட்ராஸுக்கு அப்படிங்கிறார். இங்கே பாருங்க, நான் கைலி தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறார். விஜயகாந்துங்கிற ஒரு மனிதர் இவ்வளோ பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தினார்? இல்லை, இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதே நமக்கு நேற்று நடந்த நிகழ்வுகள் தான் இன்றைக்கி நமக்கு சாட்சியமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 13 வருடம் சினிமாவில் நடிக்கலை, 10 வருடமாக அவர் அரசியலில் பெரிய ஆக்டிவ் பாலிடிக்ஸில் 2016ஓட கிட்டத்தட்ட 2016-17க்கு அப்புறம் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய மரணம். அதுதான் எல்லோரும் வியக்கிற ஒரு விஷயம். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் அவரை பற்றி ஊர் உலகம் பேசணும். ஆனால் இன்றைக்கி ஊர் உலகம் பேசியிருக்கிறது. சினிமாவில் புகழ்பெற்ற எத்தனையோ பேர் மரணிக்கும் போது நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். கொரோனா காலத்தில் நடிகர் விவேக்லாம் உச்சத்தில் இருந்தார். அவருடைய மரணம் நமக்கு அதிர்வை ஏற்படுத்தியது. இருந்தாலும் இப்படிலாம் தமிழ்நாடு இப்படி ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான பேர் அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி கடைசி இறுதி ஊர்வலத்துக்கெலாம் வரல. எத்தனையோ பேரை சொல்லலாம், இயக்குநர்கள், சினிமா துறையை சார்ந்தவர். ஆனால் பெரிய பெரிய ஆளுமைகள் ஏற்கனவே நமக்கான வரலாறு இருக்கிறது. அண்ணாவிலிருந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், ஜெயலலிதா என்று பல்வேறு ஆளுமைகளுடைய அந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்தவர்கள். அதற்கு நிகராக சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் எந்த விதமான அதிகாரத்தில் இல்லாமல், ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல், பெரிய அளவில் இன்றைய ஜென்ரேஷனோட தொடர்பில் பெருசாக இல்லை. இன்றைய இளைய தலைமுறையோட விஜயகாந்துக்கு பெரிய நெருக்கம் இல்லை. ஆனால் அதிகமான இப்போ பிரேமலதா சொன்னது மாதிரி 15 லட்சம் இல்லைன்னா கூட நிச்சயமாக சில லட்சங்கள் கூட்டம் கூடியது நம்ம பார்த்தோம், நம்ம லைவ்லேயே பார்த்தோம். இது எப்படி சாத்தியம்? இப்போது ஏற்கனவே நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய மரணத்தின் போது இது சந்தித்தோம். அப்துல் கலாம் அவர்களுடைய மரணம் வரை தமிழகம் அவரை பற்றி பெருசாக பேசலை. சொல்லப்போனால் இந்திய அளவில் அவர் புகழ்பெற்றிருந்தால் கூட தமிழகம் அவரை எப்பொழுதுமே கண்டுகொள்ளாமலே இருந்தது. அவர் மரணம் தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் என்ன பார்க்குறேன்னா, விஜயகாந்த் செய்த செயல்கள் மக்கள் மனதில் தங்கி இருக்கிறது. அவரை பற்றி வந்த செய்திகள், அவர் அவருடைய சினிமா அலுவலகத்துக்கு போனால் யாருக்கு வேணாலும் சாப்பாடு கொடுப்பாரு. தினமும் ஒரு நாளைக்கு 200 பேருக்கு சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். அது வெறுமனே தயிர் சாதம்,
லெமன் ரைஸ்லாம் கிடையாது, வெறும் பிரியாணி மாதிரியான ஐட்டங்களை வந்து எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. துணை இயக்குனர்கள் வந்து தங்க இடம் இல்லைன்னா அங்கே போய் தங்கிக்கலாம். யார் உதவி கேட்டாலும் செய்வார். இலவச திருமணங்கள் நடத்தணும், வசதி இல்லை, என் பெண்ணுக்கு திருமணம் நடத்தலைன்னா ஹெல்ப் பண்ணுவார். மருத்துவ உதவி எத்தனையோ செய்ய நினச்சா அவரை போய் பார்க்கலாம். இது தனித்தனியாக தமிழக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஒன்று. இரண்டாவது, இவருடைய வெள்ளேந்தியான அந்த நடவடிக்கை. அவருடைய இன்றைக்கி வரலாறு பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய லீடர்ஷிப்பை பார்த்தோம். இப்போ நடிகர் சங்கம் வந்து கடலில் மூழ்கிடுச்சின்னு சொல்லி எத்தனையோ செய்திகள், நான்லாம் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தலைமையில் இருந்த நடிகர் சங்கம் கடலில் மூழ்கிருந்து செய்தியை படிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில், ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனால் எப்பொழுது விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவரானாரோ அது கடனை அடைப்பதற்கு வேலையை செஞ்சு எல்லா ஒட்டுமொத்த நடிகர்களையும் கூட்டி வெளிநாடு கூட்டிகிட்டு போய் வசூல் பண்ணி ஒரே நாளில் கடன் அடைச்சாருன்னு சொல்லி செய்தியும் படித்தோம். இந்த லீடர்ஷிப், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு எல்லாரையும் ஏற்றிட்டு ஒரு நடிகருங்கிற பந்தா இல்லாமல், அதுதான் முக்கியம். இப்போ பொதுவாக ஒரு நடிகர்கள் எப்படி இருப்பாங்க, வெளி உலகத்துக்கு வரும்பொழுது சினிமாவில் எப்படினாலும் நடிப்பாங்க. ஆனால் வெளியே வரும்போது ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு அந்த இது குறையாமல், அந்த ஹீரோயிசம் குறையாமல் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எத்தனையோ உச்ச நடிகர்கள் இருக்காங்க. யார் வெளியே வந்தாலுமே பொது வெளியில் ஒரு நடிகர்களாக நம்ம வந்து எப்போ சினிமாவில் திரையில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே மக்களும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. விஜயகாந்த் அப்படி பார்த்ததில்லை. தலை களைஞ்சிருக்கும், வேட்டியை மடித்து கட்டிருக்கணும், பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நாக்க துருத்தி பேசுகிற மாதிரி, டே வாடா இதை எடுறா அதை எடுறா. அப்போ இந்த ஒரு எளிமை, மக்களோடு மக்களாக இருந்த ஒரு செயல் அவரை வந்து ஒரு எளிய தலைவராக அறிமுகப்படுத்தியது. அதுதான் முக்கியம். அவர் அரசியலுக்கு வர எப்போ நினச்சதில்லை, அரசியலுக்கு மக்கள் இழுத்துட்டு வந்தாங்க. 90களில் யார் அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ரஜினி தான் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. என்றால் 90களில் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் இது கோயில்களில் போய் வந்து அளவு குத்துன காட்சியெல்லாம் பார்த்தோம். ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லை, திடுப்புன்னு வந்தார். என்னன்னா நினச்சா அதை முடிச்சிடணும், சொன்னால் செஞ்சிடணும், இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, இப்படிங்கிற ஒரு குணநலன் விஜயகாந்த் இருந்ததை பார்த்தோம். திடீர்னு 2006 விருத்தாச்சலத்தில் போட்டியிடுவார் நம்ம கண்டோமா? அவருக்கும் ரசிகர் கூட்டம் தான் இருந்தது. இப்போ ரஜினிக்கு எப்படி ரசிகர் கூட்டம் இருந்ததோ அது மாதிரி ரசிகர்கள் மன்றங்கள் இருந்தன. ஆனால் நலமன்றங்களாக அவர் ஆக்குனது அவர் தான். எனக்கு தெரிந்து இன்றைக்கி வேணால் எல்லா ரசிகர் மன்றங்களையும் நற்பணி மன்றங்களாக மாற்றியிருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றமாக மாற்றினது விஜயகாந்த் தான். எங்கெல்லாம் ரசிகர் மன்றம் இருக்கோ என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஏழைகளுக்கு உணவளிங்க, கல்வி கட்டணம் செலுத்துங்க, இந்த மாதிரி சொன்னவர் விஜயகாந்த். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இப்படித்தான் அவரும் தன்னை அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லாமலே அரசியலுக்கு வந்தார். அவர் என்ன நினச்சார், நான் மக்கள்கிட்டருந்து வசூல் வந்து சம்பாதிச்சிருக்கேன், அந்த பணத்தை மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும்னு ஒரு சிம்பிளான லாஜிக் தான். அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து விருத்தாச்சலத்தில் அது கூட நான் போட்டியிடுவோன்னு சொல்லி வெற்றி பெற்றார். அதுதான் முக்கியம். அப்படி வந்தவர் தான். அதற்கான வாய்ப்புகளை மக்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் தான் நான் பார்க்குறேன். திரைப்பட நடிகர்கள், முன்னணி நடிகர்கள்லாம் நிறைய சம்பளம் வாங்குவாங்க, அதில் சில உதவிகள் செய்வாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து அதையும் தாண்டி உதவி செஞ்சுருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது திரைத்துறையில் வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறார். நேற்று வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவர் 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 நல்லவருங்கிறாங்க. அப்படி அது என்ன அந்த வகை பேர் எடுக்கிறதுக்கு என்ன இல்லை, அதுதான். இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒருத்தர் நல்லவர்னு எப்படி சொல்லுவோம்? நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் நல்லவர்னு சொல்லுவோம், நீங்கள் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலைன்னா நல்லவர்னு சொல்லுவோம், எனக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தை பேசுனா நல்லவர்னு சொல்லுவோம், நியாயத்தை பேசுனா நல்லவர்னு சொல்லுவோம். அளவுகள் இதுதான், சமூகத்துடைய அளவுகள். எல்லாரும் நல்லது செஞ்சாங்க. சினிமா துறையில் எல்லாருமே நல்லது செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் செஞ்சது என்னென்னா, ஆள் பார்த்து செய்யலை, ஜாதி பார்த்து செய்யலை. ஏழை எளிய மக்கள், இவன் என்ன பின்புலத்தில் வந்திருக்கான், நம்ம படிக்கலை, அவனை படிக்கணும். அவர் ராமநாதபுரத்துக்காரருங்க. அந்த மண் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம். அவர் மதுரைக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம், அருப்புக்கோட்டை பக்கத்தில். ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் பிறந்தவர். அந்த மண் காமராஜர் பிறந்த மண். அந்த தெற்கத்திய மண்ணுக்கு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, இயல்பாக இருப்பது. இந்த சென்னைக்காரங்க மாதிரிலாம் வந்து பாலிஷ்டாக பேச தெரியாது. இயல்பாக என்ன மனசில் இருக்கோ அதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தெற்கத்தில் இருப்பாங்க. அந்த பழக்கத்தை அவர் கடைசி வரைக்கும் மாற்றலை. ஒரு பெரிய ஸ்டாரான அப்புறம் கூட அந்த கேரக்டர் மாற்றலை. அதுதான் அவரை நல்லவராக வைத்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா தன்னோட பேச்சை மாற்றுவாங்க, ஸ்டைலை மாற்றுவாங்க, நாசுக்கா ஆங்கிலத்தை மாற்றுவாங்க. வடிவேல் மாற்றலையா? எத்தனையோ பேர் மாற்றிருக்காங்களே. ஆனால்
தன்னுடைய இயல்பை மாற்றாத ஒரு சூப்பர் நடிகர் வந்து விஜயகாந்த் தான். இங்கே உச்சத்தில் இருந்தாருங்க. ஒரு வருடத்தில் 18 படங்கள் நடித்தவர் விஜயகாந்த். அத்தனை பாடல்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அருமையான பாடல்களை கொடுத்த படங்கள். காவல்துறையை பற்றி பெருமைப்படுத்தியதே அவர் படம் தான். பல்வேறு இதை சொல்ல முடியும். ஆனால் தன்னுடைய இயல்பை மாற்றலை, பேச்சை மாற்றலை, வெள்ளேந்தியான மனசை மாற்றலை. காமராஜர் ஒரு வெள்ளேந்தியான மனிதர். மக்களுக்கு செய்யணும், அவன் படிக்கலை, படிக்க வைக்கணும், அவன் எதுக்கு படிக்க வைக்கல, சாப்பாடு இல்லாமல் வரமாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு, மதிய உணவு போடுங்க, சாப்பாடு போடுங்க. இப்படி வெள்ளேந்தியான இயல்பான அந்த வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கையோடு இணைந்திருந்தவங்க. எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் விஜயகாந்தும் இவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் அவர் கீழே உள்ளதை மறக்கலை. அதுதான் அவருடைய நல்லவருங்கிற அந்த இமேஜ் வர காரணம்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கல்ல, நல்ல மனுஷன் வந்தால் அப்படி ஒரு தரம் பழகிட்டா போதும் உயிரை கொடுப்பாரு. வந்தவங்க சொன்ன வார்த்தையில் விஜயகாந்த் நீங்கள் ஒரு தரம் பழகிட்டா போதும் நீங்கள் உயிரை கொடுத்துருவீங்க, அவர் உங்களுக்கு உயிரை கொடுத்துருவார். அந்தளவுக்கு நட்பு பாராட்டுறதில்ல. நீங்கள் நட்புன்னு சொல்லும்போது சொல்கிறேன், இன்றைக்கும் சினிமா துறையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவன்லாம் பேச மாட்டாங்க. பழைய காலத்தில் அந்த இது இருக்கும். ஆனால் விஜயகாந்தை அவன் என்னை கூப்பிட்ருவான், இந்த வாகை சந்திரசேகர், ராதா ரவி இவர்கள் போன்றவர்கள் இன்னும் கொண்டாடுறாங்களே, அவன் விஜயகாந்த் கூப்பிட்ருவான். ஒரு பெரிய தலைவராக வந்ததுக்கப்புறம் கூட அந்த நட்போடு இருக்காங்களே, வாடா கிளம்பி வாடான்னு அவன் சொல்லுவான், நாங்கள் போயிடுவோம். அப்போ நட்பு என்பது சின்ன வயசில் எப்படி பழகணுமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். சின்ன வயசு நண்பர்கள் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறது, மரியாதையாக பேசுகிறது என்பது அது ஒரு வெளியே ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே பேசிக்குவாங்க. வெளியவும் அப்படி தான் பேசினார், இயல்பு மாற்றவே இல்லை. இது அவரை நல்லவராக ஒரு இமேஜை உருவாக்குதுன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அரசியலில் நம்ம சம்பாதிக்கணும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாருங்க. 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி 41 இடங்களில் 29 இடங்கள் வெற்றி. மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து. ஏன்னா திமுக எதிர்க்கட்சி தலைவராக போய் இல்லை, திமுக இல்லை, இவர் தான் கட்சி தான் பெரிய நம்பர் 2. அந்த சூழ்நிலையுமே அவர் எப்படி இருந்தார், ஜெயலலிதாவோட மட்டும் நேரம் இணக்கமாக போயிருந்தாருன்னா அவர் லெவல் வேறு. ஜெயலலிதாவோடு அவர் கட்சியில் இருந்தவர்கள் எப்படி இது பண்ணாங்க, அவர் கூட காலில் விழுந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவு கூட போக தேவையில்லை. சும்மா ஒரு மரியாதையாக வணக்கம் செலுத்திட்டு அமைதியாக இருந்தாவே விஜயகாந்த் எங்கேயோ போயிருப்பார். ஆனால் அப்படி இல்லை. அப்போ பால் விலை ஏற்றுனாங்க, மின்சார கட்டணம் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பிரச்சனை அதனால தான் வந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இயல்பான மனிதர் தான். அப்போ அவரை இந்தளவுக்கு கொச்சப்படுத்தினாங்க, அவர் தண்ணி வண்டின்னு சொன்னாங்க, அவரை அவருடைய பேச்சு கொளர்னதை கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் அவர் கண்டுக்கல. அது ஒரு முக்கியமான விஷயம். தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அவர் என்னமே செய்யலை. முக்கியமாக பார்க்கணும். இப்போ 29 எம்எல்ஏகள் ஜெயிச்சாங்கல்ல, இப்போ ஜெயலலிதா இவர் கட்சியை உடைக்கணும், இவர் இல்லாமாக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் சூழலித்த காட்சியை நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா செஞ்சாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இழுத்தாங்க. இப்போ நடிகர் அருண் பாண்டியன் எவ்வளோ பெரிய நெருக்கமான நண்பர் போனார். அதே மாதிரி மதுரையில் சுந்தரராஜன் கூடவே இருந்தவர், சின்ன வயசுலேருந்தே கூடவே இருந்தார். நம்ம ராவுத்தர் மாதிரி, இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி. அவர் துரோகம் பண்ணிட்டு போனார். நல்லா இருக்கட்டும்டா அப்படின்னாராம். எக்மூரில் சைக்கிள் கடை வச்சுருந்தார் பெரிய தம்பி, அவர் ரசிகர், அவர் எம்எல்ஏ ஆக்கினார். இன்றைக்கி அந்த பெரிய தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியாது, ஆக்கினார்ல. இப்படி பல்வேறு நபர்கள். அப்போ இத்தனை துரோகத்தை தாங்கி கொண்டிருந்தாருங்க. அவர் கூட நடித்த பல்வேறு நடிகர்கள் இன்றைக்கும் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த துரோகத்தை எல்லாம் அவர் என்ன நினச்சிட்டாரு, நல்லா இருக்கட்டும், இந்த குணம் தான் அவர் நல்லவர்னு சொல்கிறேன். இப்போ யார் நமக்கு துரோகம் செஞ்சவொடனே நம்ம விடுவோமா? பட்டவர்த்தனமாக நமக்கு துரோகம் பண்ணுறான், நம்ம போட்டு பார்த்துட மாட்டோமா? நல்லா இருக்கட்டும், கடவுள் பார்த்துக்குவார், இப்படி தான் சொல்லுவாராம். நல்லா இருக்கட்டும், நம்ம கூட இருந்தான். அப்போ இப்படி அவரை விட்டு போனவர்கள் அதுக்கப்புறம் விஜயகாந்தை பற்றி கொச்சப்படுத்தி பேசல. நல்லா கவனிங்க. துரோகம் செஞ்சுட்டு போனவங்களும் விஜயகாந்த் விஜயகாந்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா? கிடையாது. துரோகம் பண்ணிட்டு காசுக்காக போனவங்க, அதிகாரத்துக்காக போனவங்க. ஆனால் விஜயகாந்தை பேசலை. ஏன்னா விஜயகாந்தை பற்றி அவங்களுக்கு தெரியும். மாப்பா பாண்டியராஜன் இங்கே தான் ஆரம்பித்தார், ரசிகர் மன்றமாக ஆரம்பித்தார், அமைச்சர் வரைக்கும் போனார். விஜயகாந்த் எப்பொழுதாவது மா பாண்டியராஜனை பற்றி கருத்து சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. அதே மாதிரி மாப்பா பாண்டியராஜன் விஜயகாந்தை பற்றி பேசுனதே கிடையாது. ஏன்னா தெரியும் விஜயகாந்தை பற்றி. இப்படி தன்னை விட்டு போனவர்கள் உயரத்துக்கு போகட்டும்னு நினச்சவர் தான் காமராஜர். அப்படி தானே நினச்சார். நான் ஏன் காமராஜரோட விஜயகாந்தை ஒப்பிட்டு பேசினேன்? காமராஜரும் அப்படி தான். தன் கூட இருந்தவர்கள் தனக்கு துரோகம் செய்தால் கூட தன்னை விட்டு போய் ஒரு உயரத்துக்கு போனதை காமராஜர் விமர்சிக்கவே இல்லை. அந்த மண், அதை தான் சொல்ல வந்தேன். தெற்கத்தி மண்
கொடுத்த அந்த ஒரு பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மை விஜயகாந்துக்கு இருந்தது. அதான் நான் பார்க்குறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நல்லவர் என்று யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கி அதான் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி எல்லா கட்சிக்காரும் வந்தாங்கல்ல, நேற்று எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. கூட்டணி கட்சியா எதிர்கட்சியா யார் ஆளுங்க எதுவுமே இல்லை, எல்லாருமே வந்தாங்க. எல்லோருமே நின்று அவரை பார்த்து அவர் உடலை பார்த்து கதறினார்கள். அப்போ இந்த ஒரு பேரெடுப்பது என்பது கடினமான ஒரு நிலை. அதைத்தான் எல்லாருமே ரஜினிகாந்த் சொன்னது காரணம் அதுதான். இந்த பேர் எடுக்க முடியாது. மனசில் உள்ளதை பட்டுன்னு பேசிடுவார், வெளிப்படையாக இருப்பார், வெள்ளந்தியாக இருப்பார், நிறையா உதவுவார். சாதாரண நம்மளை நம்பி இருந்தவன், என் ரசிகனாகவே இருந்தவன், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைக்கிள் கடைக்கார வச்சவரை வந்து எம்எல்ஏ ஆக்கினார். இப்படி சொன்னீங்கல்ல, திடீர்னு நல்ல உச்சத்துக்கு போகிறாரு, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வராரு. அப்புறம் அதே அளவுக்கு கட்சியும் வீழ்ந்துருது. துரோகம் தான் காரணம். அவருக்கு கொடுக்கப்பட்ட துரோகங்கள். இப்போது அவர் வந்து நம்பினவங்க காலை வாரினாங்க, ஆனால் அவர் வெளியே சொல்லலை. துரோகம். அரசியலை அவர் அரசியலாக பண்ணலை. இங்கே அரசியலை அரசியலாக பண்ணணும்ல. அவர் ஒரு வெள்ளந்தியாக இருந்தார். காமராஜர் ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? தோற்கடித்தாலும் கவலைப்படலையே காமராஜர். விஜயகாந்த் அப்படி தான். அவர் வெள்ளந்தியான மனிதர். அவருக்கு செய்யப்பட்ட துரோகங்கள், அவருக்கு இயல்பாக மக்கள் கொடுத்த ஆதரவு. இப்போது ரிஷிவந்தியன் தொகுதியில் 10 விழுக்காடு வாங்கினார். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருந்தார். இரண்டாவது உடல்நிலையும் காரணம். உடல்நிலை அவருக்கு வந்து சீர்கெட்டதும் அவருடைய தோல்விக்கு காரணம். அதுதான் ஒரு கிராஃப். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை அழைத்தது முக்கியமாக ஜெயலலிதாவுக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு எம்ஜிஆர் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு சொன்னார் ஜெயலலிதா. 2016 இந்த 11 கூட்டணி வந்ததுக்கப்புறம், எதிர்க்கட்சி தலைவரானதுக்கப்புறம் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவினரே பலரும் அவரை கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கார், கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி தான் பிரச்சாரம் நடந்தது. இது ஜெயலலிதாவுக்கு ஒரு நெருடல். அது ஒரு காரணம். இது எப்படி கருப்பு எம்ஜிஆராக இருக்க முடியும்? எம்ஜிஆர்னா ஒன்று தான் அப்படின்னு. மக்கள் மத்தியில் இவர் வளர்ந்துடுவாரோ அப்படிங்கிற பயம் இருந்தது. இவர் அடுத்து பெரிய சக்தியாக வளர்ந்துடுவாரோ அப்படின்னு. அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிக வந்து விடுமோங்கிற பயம் இருந்தது. அதனுடைய நம்பிக்கை அடிப்படையில் தானே அவரை முதல்வர் வேட்பாளர் 2016 மக்கள் நல கூட்டணியில் கொண்டு வந்தாங்க. அதை உடைக்கணும் தானே ஜெயலலிதாவுடைய முக்கிய வேலையாக இருந்தது. இப்போ இது வந்து திட்டம் போட்டு அவரை வீழ்த்துவதற்கான எல்லா வழியும் செஞ்சாங்க. அதாவது அவர் வீழ்த்தப்படணும், கருப்பு எம்ஜிஆர்னு மீண்டும் ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு வீழ்த்தப்படணும்னு சொல்லி ஜெயலலிதாவுடைய திட்டங்களில் ஒன்று தான். அது வெளிப்படையாக அவர் சொன்ன திட்டம் தான். வெளிப்படையாக சேலஞ்சே பண்ணார், நான் வீழ்த்துவேன் அப்படின்னு. வீழ்த்தியும் காமிச்சார். ஆனால் ஒருவேளை உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் சாத்தியம் இருந்திருக்காது. ஒன்று. இரண்டாவது, அவருடைய திருமணத்திற்கு பிறகு 90s திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் பழைய நட்புகள் வந்து உடைந்தன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பிரேமலதா மேலே இருந்தது. சொல்லப்போனால் 2011 அவர் திமுகவோடு போயிருக்கணும் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. ஏன்னா அவர் மக்கள் நல கூட்டணி போயிருக்கூடாது, திமுகவோட போயிருந்தால் இன்னும் அவர் வீரியமாக வந்திருக்கலாம், அது எடுத்த முடிவு சரியில்லை, அது பிரேமலதாவுடைய உந்துதல் காரணங்கிறது கூட சொன்னாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு குளறுபடியான ஒரு முடிவு. ஆக இந்த வீழ்ச்சி என்பது சடனாக வந்ததுக்கு காரணம் 2 தான். ஒன்று அவருடைய உடல்நிலை, இரண்டாவது அவர் எடுத்த முடிவு, தவறான முடிவு. அதுதான் முக்கியமாக நான் பார்க்குறேன். மற்றபடி அவர் இப்பொழுது எல்லா தலைவர்களும் சொல்கிற மாதிரி உடல்நிலை தான் காரணம். ஏன்னா உடல்நிலை சரியாக இருந்தால் அவர் தன்னை சரிப்படுத்தி கொண்டிருப்பார், அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உள்ளவர் தான் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறாங்க. அதை நானும் அதை ஒப்புக்கிறேன். வடிவேலு ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டப்போ உதவி செஞ்சுருக்கிறாரு விஜயகாந்த். வடிவேலும் மறக்காமல் இருந்து வந்திருக்கணும், வரல அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அது நடுவில் எதிராக பிரச்சாரம் பண்ணார், அதனால் இப்படி பேசிட்டு இப்படி போகிறது அப்படிங்கிறதுனால வரலையா? வடிவேலுவை அறிமுகப்படுத்தியது ராஜ்கிரண் தான் என்றாலும் கூட அதிகமான படங்களை வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் தான். ஏன்னா நம்ம மதுரைக்காரன், நம்ம ஊருக்காரன் அப்படிங்கிற ஒரு காரணம். அவன் வந்து ஒரு இயற்கையான ஒரு நடிகன், பிறவி நடிகன். பல இடத்துல சொல்லியிருக்காப்புல விஜயகாந்த், வடிவேலு வந்து ஒரு பிறவி நடிகன், வாய்ப்பு கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார். அது இடையில வந்து நமக்கு பிரச்சனைகள்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம பல்வேறு சமயங்களில் பேசியிருக்கோம். நீ சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் அவர் வந்திருக்கணும். ஆனால் வராததற்கு நான் என்ன பார்க்குறேன்னா, வடிவேலு மேல் தேமுதிக தொண்டர்கள் பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்குமே. ஒருவேளை வந்திருந்தால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அவரை வந்து கூக்குரலிட்டு வெளியேற்றிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்
வந்துவிடக்கூடாது என்று காரணமாக கூட வடிவேல் வராமல் இருந்திருக்கலாம். தனிப்பட்ட முறையில் கூட அவங்களுக்கு ஃபோனில் பேசி வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கலாம். தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். பிரேமலதாவே வந்து சில நாட்களுக்கு முன்பு பேசிய ஒரு வீடியோ இன்றைக்கும் வலைதளங்கள் இருக்குது. எல்லாரும் வடிவேலை பற்றி கேள்வி கேட்குறாங்க. வடிவேலை பற்றி கேப்டன் சொன்ன விஷயம் என்னென்னா, அவன் பிறவி நடிகன், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ வடிவேலுக்கே அவர் வந்து கெடுதல் செய்ய நினைக்கல. ஆனால் வடிவேலு வந்து அதை புரிந்து கொள்ளாமல் நடந்துக்கிட்டாரு. அதை உணர்ந்துக்குவான் அவன் அப்படின்னு தான் சொன்னார். இப்படித்தான் விஜயகாந்த் வந்து வடிவேலை அவருடைய பார்வையில் பார்த்தாரு. வடிவேலை எதிரியாகவே பார்க்கல. வடிவேலை அவர் எதிரியாகவே பார்க்கல. அவன் நல்லா இருக்கட்டும், ஒரு பிறவி கலைஞன், அவன் நல்லா நடிக்கணும். சொல்லப்போனால் பல்வேறு தயாரிப்பாளர்களிடம் இவரே ஃபோன் பண்ணி என்னால் அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காமல் விட்டுறாதீங்க, எனக்கு உள்ள பிரச்சனைக்கு வாய்ப்பு கொடுக்காமல் விட்டுறாதீங்க, வாய்ப்பு கொடுங்க என்று சொன்னார். அப்படி தான் செய்தி வெளியே வந்து பல்வேறு நடிகர்களுக்கும் அவர் உதவி இருக்கிறார். எல்லா படத்துலையும் குள்ளமணி அந்த காலகட்டத்தில் வச்சுக்குவாராம், 90 காலகட்டத்தில். அவர் என்ன பார்த்தாருன்னா, வாய்ப்புகளை எப்படி கொடுக்கணும் 2 விதமாக கொடுத்தாரு. இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் பாருங்களேன், சினிமா இயக்குநர்கள் எப்படி வருவாங்க? பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, இவரோட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவங்க, மணிரத்னம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட பணிபுரிந்தவங்க. ஆனால் இவர் என்ன கொடுத்தாரு? ஆரம்பத்தில் காலேஜில் படிச்சுட்டு வந்தால் இயக்குனர் ஆகலான்னு சொன்னது யார்? டிஎஃப்டி படிக்கணும், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து டிஎஃப்டின்னு போட்டாங்க தெரியுமா பேருக்கு பின்னாடி? ஆபாவானன் டிஎஃப்டி, இவர்களெல்லாம் சினிமா கல்லூரியில் படித்தவர்கள் அப்படின்னு. அந்த ஊமை வெளிகள் படம் பாருங்கள், கேமராவே மாற்றினாங்க. வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த். யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்போ ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நம்மளை மாதிரி தேடக்கூடாது, திறமையானவர்கள் வெளிப்படணும். இன்றைக்கும் இளைஞர்கள் இன்றைக்கி சினிமா துறையில் கோல வச்சுறாங்கன்னா அதுக்கு முதல் படி வந்து யாருன்னா விஜயகாந்த் தான், மாற்றமே இல்லை. மன்சூர் அலிகான் யாருங்க? கேப்டன் பிரபாகரில் கொடுத்த வாய்ப்பு தான். இப்படி ஒவ்வொரு நடிகர்களுக்கும், சரத்குமாருக்கே ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது யார்? விஜயகாந்த் தான். எல்லோருக்குமே. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், விஜயகாந்தை வைத்து அதிகமான படையம் இயக்கினவர் எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயோடைய தந்தையார். விஜயை வந்து செந்தூரபாண்டியில் யாரையாவது ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணால் தான் மகனுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கணும். ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வீட்டுக்கு போய் நான் நடித்து கொடுக்குறேன், அதை விட எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது, அப்படி எத்தனை நாள் வேணால் கால் ஷீட் எடுத்துக்கங்க. அப்போ ஒரு உச்ச நடிகர் விஜயகாந்த். அது மறக்க முடியாதுல்ல. நன்றி அதாவது நீங்கள் திருப்பி கேட்குறது தான் நன்றி செலுத்துறது. நீங்கள் எனக்கு உதவி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி ஒரு நன்றி செலுத்தணும்ல, நன்றியை மறக்கக்கூடாதுல்ல. அது திருப்பியும் மறுபடியும் சொல்கிறேன், தென்னகத்து பழக்கம். அது ஒருத்தர் நன்றி செலுத்தினான்னா அவனுக்கு மறக்கக்கூடாது, ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சால் மறக்கக்கூடாது அப்படின்னு. இதே போல் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்களே நேற்று பிரேமலதா அந்த ஊர்வலத்துக்கு வந்தவங்க, இறுதி மரியாதை செலுத்த வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேமலதாவும் பேசுனாங்க. தமிழக அரசுக்கே நன்றி சொன்னாங்க. அதாவது ஏன்னா தமிழக அரசு நேற்று செஞ்ச உதவி வந்து நீங்கள் வந்து வெளியே பெருசாக தெரியலனாலும் பிரேமலதா மூலமாக வெளியே தெரிஞ்சது. அவ்வளவு அற்புதமான ஏற்பாடு, காவல்துறை ஒத்துழைப்பு, சல்யூட் அடித்தாங்க. 72 குண்டுகள் முழங்க ஒரு மரியாதை, ஒரு அமைச்சர், ஒரு முதல்வர் இருந்தவர் ஒருத்தர் இறந்து போனால் எப்படியோ அப்படி ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேரை வந்து பிரச்சனை இல்லாமல் சலசலப்பும் இல்லாமல் இது பண்ணாங்க. 2 நாட்கள் காவல், எல்லா விதமான உதவியிலும் கொடுத்தாங்க. தமிழக அரசு சார்பில் எல்லா உதவியிலும் கிடைக்கப்பட்டது. கலைஞர் இறந்தபோது கலைஞர் உடலை அடக்கம் செய்வதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு முதல்வருக்கு தெரியுங்களா? ராதாகிருஷ்ணன் பேர்லாம் சொல்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் வந்து எல்லா ஏற்பாடு பண்ண மாநகராட்சி முழுமையாக உதவி செய்தது, அதுதான் முக்கியம். மாநகராட்சியுடைய அத்தனை ஆட்கள் அங்கே நின்றாங்க. ஒரு தலைவருக்கு என்ன பண்ணணுமோ அந்த குறைவில்லாமல் செஞ்சாங்க. 2 முறை முதல்வர் வந்துட்டு போனார், அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதை பாராட்டினாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, இதெல்லாம் செஞ்சது சரி, பிரேமலதா மீண்டும் அதை அரசியலாக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். இதை அரசியலாக்கி இந்த கூட்டமெல்லாம் வந்து கட்சிக்காக கூடின கூட்டம், இது ஓட்டாக மாறிடும் இப்படிலாம் இல்லை. விஜயகாந்துங்கிற நல்ல மனிதருக்கு கூடிய கூட்டம், விஜயகாந்துங்கிற ஒரு நல்ல மனிதருக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு, விஜயகாந்துங்கிற ஒரு மாமனிதருக்கு செய்யப்பட்ட அனுசரணை, இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். இதை அரசியலாக்குனா அவங்க திருப்பியும் டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னால் அதை அரசியல் படுத்தவே முடியாது. ஏனென்றால் விஜயகாந்துக்காக கூடின கூட்டத்துக்கு நன்றி செலுத்தினது தவறு இல்லை, நன்றி செலுத்தணும். ஏன்னால் அத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது வந்து பிரேமலதாவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க குடும்பமே எதிர்பார்த்துருக்காது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு 2000-3000 பேர் வந்திருப்பாங்க, சினிமா துறை சார்ந்தவர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் இத்தனை ஒரு தலைவருக்கான அத்தனை மரியாதையும் இறுதி மரியாதை தமிழக அரசு செஞ்சுருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் வெற்றியாக காணிக்கையாக விஜயகாந்த் பாதத்தில் வைப்போம் அப்படி இப்படிலான விஷயங்கள்லாம் தேவையில்லாதது. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து விஜயகாந்த் ஆக்டிவ் அரசியலில் இல்லை, 8 வருஷமாக பெருசாக இல்லை,
பிரேமலதா வந்ததுக்கப்புறம் கட்சி வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்த நிலையில் நேற்று ஒரு தேமுதிக தொண்டர்கள் வந்து குமிஞ்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிற விதத்தில், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் ஒரு கட்சி அடுத்தது இவங்க தானே பொதுச் செயலாளர். இல்லை, அவர் கட்சி தொண்டர்களுக்கு பேசினா சரிதான். ஆனால் அது நேற்று வந்து கூடின கூட்டம் பிரேமலதாக்காக வரலையே, தேமுதிகவுக்காக வரல. அதை புரிந்து கொள்ளுங்கள். நேற்று கூடிய கூட்டம் விஜயகாந்துக்காக வந்த கூட்டம். விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கலாலும் இந்த கூட்டம் வந்திருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேமுதிக என்ற கட்சியை விஜயகாந்த் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் கூட விஜயகாந்தோட இந்த இறுதி ஊர்வலம் இப்படி தான் நடந்திருக்கும். அவர் அந்த மனிதருக்காக வந்த கூட்டம், அரசு செஞ்சுருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஒரு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கார். ஒரு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அதான் முக்கியம். அரசியல் தலைவராக ஒன்றும் வரல, ஒரு மனிதராக, ஒரு நல்ல ஒரு எளிமையான மனிதராக, மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு மனிதராக, சினிமா துறையில் இருந்தாலும் கூட இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராக, அதிகாரத்தில் இருந்தவர்கள் செஞ்ச விஷயத்தை விட, அதைத்தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, அதிகாரத்தில் இருந்தவர்களை விட சாதாரண ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கார். அதிகாரமே இல்லை, ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற தலைவர் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுருக்கார். அதனால் அது மிக இயற்கையாகவே மக்களுடைய கூட்டம் கூடியிருக்கிறது. இதை நம்ம வந்து இது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, இது வந்து காணிக்கையாக பிரேமலதா சொன்னது மாதிரி இந்த வெற்றியை நாங்கள் விஜயகாந்துடைய காலடியில் வைக்க போகிறோம் அப்படிங்கலாம் சொல்வது அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த பயன்படும். ஆனால் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. அது வேணால் உற்சாகப்படுத்தும், ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் தேமுதிக இன்னும் மோசமான ஒரு இடத்துக்கு தான் போகுமே ஒழிய பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அந்த மனிதருக்காகத்தான் அந்த ஓட்டும் இருந்தது. தேமுதிகவில் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் தான். ரசிகர்களை தான் அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களாக கன்வெர்ட் பண்ணார். இப்போ அவர் இல்லாத இடத்துல வந்து நிறைய பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் அப்படி தான் பார்க்குறேன். கூட்டம் எதுக்காக கூடுச்சுங்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும். வந்து விஜயகாந்த் எப்படி செயல்பட்டார், எதுக்காக இந்த கூட்டம் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பிரேமலதா உட்பட அவங்க குடும்பத்தினருக்கும் தெரியும். இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இதனால இல்லாமல் இதுக்கப்புறம் அவங்க செயல்பாடுகள் மாறலாம், அவரை போலேயே நாமளும் நடந்து இந்த கட்சியை கொண்டு செல்லலாம், இது சரியான வார்த்தை அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கும், தொண்டர்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நினைக்கலாம் இல்லையா? இது சரியான வார்த்தை. என்னன்னா எதற்காக இப்படி கூடியிருக்குங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணாங்கன்னா, விஜயகாந்த் எதை சொல்ல வந்தார், எதை செய்ய நினைச்சாருன்னு பிரேமலதா அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார்கள் என்றால் வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து ரொம்ப கடினமானது, அது எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தாது இல்லை. விஜயகாந்த் இயற்கையாகவே அப்படி இருந்தார், அவர் ஒன்றும் செயற்கையாக இல்லை, ஒரு இயற்கையான மனிதர், வெள்ளந்தியான இயற்கையான மனிதர். இப்போ அந்த குணம் வந்து மாற்றுவது என்பது எளிதான காரியம் இல்லை. ஏற்கனவே வந்து பிரேமலதாவுடைய பற்றி ஒரு பிம்பம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் கட்டமைக்கப்பட்டு விட்டது. அவர் ஒன்றும் புதுசாக அரசியலுக்கு வரல. இப்போ வந்து விஜயகாந்த் மரணத்துக்கு அப்புறம் தான் பிரேமலதா வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க, அரசியலுக்கு கட்சியவே கைப்பற்றுறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் இருக்கும். இது வரைக்கும் வீட்டில் முடங்கி இருந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் அப்படி இல்லையே, கடந்த 10 வருஷமாக கட்சி நடத்துறது பிரேமலதா தான், விஜயகாந்த் இல்லை. 2016க்கு முன்னாடி தான் விஜயகாந்துடைய கட்சி, 2016க்கு அப்புறம் பிரேமலதா கட்சி. 16 வரைக்கும் தான் விஜயகாந்துடைய அந்த கிராஃபை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் இது வந்து விஜயகாந்துடைய அந்த இது வந்து முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. அவருக்கான ஒரு மதிப்பு நேற்று கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அது நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய செயல்பாடுகள், தேமுதிக தலைமை செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு நேற்று ரஜினிகாந்த் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னார். ரஜினியே வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு விஜயகாந்த் ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரஜினி பேசுனதை பார்த்து. அதேபோல் நீங்காத இடத்தை பிடித்து விட்டார், தமிழக வரலாற்றில் பிடித்து விட்டார். நிச்சயமா கருத்துக்களை பகிர்ந்து. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.